ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, சீரடியிலிருந்து என் அன்பு பிள்ளையான உனக்காகவே, உன் பிரச்சனையை தீர்ப்பதற்காகவே பணமூட்டையோட உன்னை பார்க்க வந்திருக்கேன். நீயாக இப்போ என்ன யோசிக்கிற, எதை நினைச்சு கவலைப்படுறன்னு அனைத்தும் எனக்கு தெரியும். முன்னோர்களின் சாபமோ அல்லது கிரகங்களின் பாதிப்போ அல்லது நீ முன்ஜென்மத்தில் செய்த பிழையோ தவறோ, நீ மனசுல அறிஞ்சும் அறியாமலும் செய்த பிழையோ எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து உன்னை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய கடமைதானே. அதனால தான் இப்போது உன் வாழ்க்கையில் இருக்கும் எல்லா பிரச்சனைகளையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை தரும் நோக்கத்தோட இந்த சாயப்பா உன்னை பார்க்க வந்திருக்கேன். மற்றவங்க உனக்கு விழி பிதுங்கும் அளவுக்கு கஷ்டங்களை கொடுத்தாலும் தீமைகளை செய்தாலும் அதை தாண்டி என் அருளால உனக்கான நல்லதை செய்ய நான் ஓடோடி வந்துட்டேன் என் செல்லமே. உன்னை சுற்றி தெய்வீக வட்டமாக இருந்து நான் உன்னை பாதுகாக்கும் போது என் அன்பு பிள்ளையான நீ எதுக்கும் பயப்பட வேண்டாம். தைரியமா இரு. என் அருள் ஒவ்வொரு நொடியும் உனக்கு துணையாக இருந்து உன்னை பாதுகாக்கும். உன் வாழ்க்கையில இந்த நாள் மிகவும் சிறப்பான நாளாக உனக்கு இருக்கும்படி இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். நீ எதையும் யோசிச்சு குழம்பாம உன் வாழ்க்கை முழுவதையும் என்கிட்ட ஒப்படைச்சிட்டு நிம்மதியா உன் வேலையை மட்டும் செய்ய பழகு. நீ செய்யும் காரியங்கள் யாவற்றையும் உனக்கு சிறப்பாக வெற்றிகரமாக நான் ஆக்கித்தரேன். மற்றவங்க உன்னை பற்றி என்ன பேசினாலும் நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். இந்த நாள் நிச்சயம் உனக்கு சிறப்பான சந்தோஷமான மகிழ்ச்சி நாளாகத்தான் இருக்க போகுது என் செல்லமே. ஏன்னா நீ தேடி எதிர்பார்த்து ஆசைப்பட்ட அனைத்தும் இன்று என் அருளால உன் கைகளில் வந்து உன்னிடமே சேரப்போகுது. நீயும் வாழ்க்கையில முன்னேறி ஜெயிக்க போற, ஜொலிக்க போகிறாய் என் செல்லமே. உன்னை நோக்கி வந்த எல்லா துன்பங்களிலிருந்தும் எல்லா கஷ்டங்களிலிருந்தும் இந்த சாயப்பா நான் தான் உன்னை காப்பாற்றிக்கிட்டு இருக்கேன். இப்போது கூட நீ செய்கிற ஒவ்வொரு செயலும் உன் எண்ணத்தின் மூலமாக மட்டும் பிறக்கவில்லை. நான் உனக்குள் இருந்து என் அருளாலும் தான் நடத்தி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். உன் கர்ம வினைகளை அகற்றி என் அருளால உனக்கான வாழ்க்கைய நான் அழகாக ஆக்கி தரப்போறேன். என் ஆசீர்வாதம் ஒவ்வொரு நொடியும் இனி உனக்கு துணையாக இருக்கும். நீ தேவையில்லாம மனம் சோர்ந்து போய் கவலைப்படாதே. இப்போ உன் வாழ்க்கையில இருக்க துயரமும் நீ அனுபவிக்கும் கஷ்டமும் சோதனைகளும் எல்லாமே ஒரு காரணத்தோட, ஒரு அர்த்தத்தோட தான் உன் வாழ்க்கையில இருக்கு. இது சீக்கிரமே முடிவடைஞ்சு உன் வாழ்க்கையை நீ ஒளிமயமாக முன்னேறி ஜொலிச்சோடு சந்தோஷத்தோடு பிரகாசமாய் வாழப்போகிறாய் என் செல்லமே. இனி எந்த வலியும் வேதனையும் கஷ்டமும் சோதனையும் இல்லாத அளவுக்கு நல்ல வாழ்க்கையை உனக்காக நான் அமைச்சு தரப்போறேன். நம்பிக்கையோட நீ அமைதியாக இருந்தாலே உன் வாழ்க்கையில் அனைத்தையும் என் அருளால் சிறப்பாக நடத்தி தருவேன். நீ எதுக்காகவும் சந்தேகப்படாதே. இந்த சாயப்பா உன் கூட இருந்து நீ நிம்மதியாய் நல்ல மகிழ்ச்சியாய் வாழும்படி செய்கிறேன். உனக்கான ஒரு புது தொடக்கம் உன் வாழ்க்கையில் வர தயாராக காத்துக்கிட்டு இருக்கு என் செல்லமே. நீ கடந்த காலத்தில் சுயமரியாதை இழந்து கையேந்திய நாட்களை அனைத்தையும் நான் அறிவேன். இப்போ நீ நிமிர்ந்து நிற்கிறதுக்கு காரணமே என் அருள்தான். கண்டிப்பா என் அருளாலும் கருணையாலும் உன் தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றி உனக்கான நல்ல வாழ்க்கையும் நான் அமைச்சு தருவேன். உன் பொறுமைக்கும் நம்பிக்கைக்கும் சேர்த்து நான் இப்போ உனக்கு ஒரு மிகப்பெரிய பரிசு கொடுக்க போறேன். உன் வலிமையை புரிஞ்சுக்கிட்ட நான் உன் மனதை மனம் குலைக்க நினைப்பவர்களை எல்லாம் சரி செஞ்சு உன் கூடவே உனக்கு துணையா இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை நடத்தி தரேன். நீ எப்போதும் அமைதியாக இரு. பழைய உறவுகளை நினைச்சு மனம் கலங்க வேண்டாம். யாரையுமே நம்ப முடியலையே, யாருமே நமக்கு நம்பிக்கைக்குரியவர்களா இல்லையேன்னு நீ மனம் துவண்டு போகாதே. உன் வாழ்க்கையில உன்னை சுத்தி இருக்கிறவங்க என்ன செஞ்சாலும் என்ன சொன்னாலும் எதையும் காதுல வாங்கி கவலைப்படாம மௌனமாக இருந்து உன் வாழ்க்கையை உயர்த்தி வாழ தயாராகு. நீ போகும் பாதைய இங்கு யாராலும் மாற்ற முடியாது. இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கை பாதையில உனக்கான வெற்றிகளை அமைச்சு தரேன். இனி எந்த சூது வாது வஞ்சனை எதுவும் உன்னை நெருங்காத அளவுக்கு உனக்கு அமைதியை கொடுத்து என் அருளின் சின்னமாக நானே இருந்து உன் வாழ்க்கையில நல்லதை நடத்தி தர்றேன். நீ எப்போதும் நம்பிக்கை இழக்காதே. இப்போது நீ அனுபவிக்கும் துன்பம் எல்லாமே தற்காலிகமானதுதான். என் அருளால உனக்கான இன்பத்தை மிக பெரிய அளவில் உன் கைகளில் ஒப்படைக்க தான் போறேன். உன்னை எழுச்சிப்படுத்தி உன் வாழ்க்கையில் இருக்கும் வேதனையை தள்ளிவிட்டு உனக்கான நல்லது அனைத்தையும் செய்வதற்காக இந்த சாயப்பா இனி எப்போதும் உன் கூடவே இருப்பேன். இப்போ உன் வாழ்க்கையில சில விஷயங்களை நீ கடந்து செல்ல முடியாததாகவும் கஷ்டமாக இருப்பது போலவும் தெரிந்தாலும்
இது எல்லாமே உன்னை வலிமையாக மாற்றுவதற்கான அடித்தளம்தான்ங்கிறத நீ புரிஞ்சுக்கோ. கஷ்டங்களும் பிரச்சனைகளும் சோதனைகளும் கண்டிப்பாக உன்னை வலிமையான பலமுள்ள பக்குவமுள்ள ஆளாக மாற்றும். புயலுக்கு நடுவே மலர்ந்த பூ எவ்வளவு வலிமையானதாக இருக்குமோ அதை போல கஷ்டங்களுக்கு நடுவே மலர்ந்த அழகான தாமரை மலராக ஜொலிக்கும் நட்சத்திரமாக நீ ஜெயிக்க போற. உன் வேதனை தான் உன் மனசை உறுதியாக்கும். நீ கீழே விழுந்தது தோத்து போறதுக்காக அல்ல, என் அருளின் வேரை ஆழமாக பிடிப்பதற்காகத்தான் என் செல்லமே. இப்போது என் அருளும் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் கொடுக்க போகுது. பண கஷ்டத்தோடும் மன கஷ்டத்தோடும் இருக்கும் உனக்கு எல்லா கஷ்டங்களையும் போக்கி உன் வாழ்க்கைக்கான நல்லதை செய்வதற்காகவே இந்த சாயப்பா பணமூட்டையோடு உன்னை பார்க்க வந்திருக்கேன். உன் வலியின் ஆழத்தையும் மன வேதனையையும் நான் அறியாமல் இல்லை. உன் மனசு துடிக்கிற ஒவ்வொரு நொடியிலும் நான் உன் கூடவே இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். 8 திசைகளிலும் துன்பம் சூழ்ந்து உன்னை ஆக்கிரமிக்கிறத பார்த்துட்டு தான் அந்த திசைகளை எல்லாம் ஆளும் இந்த சாயப்பா துன்பங்களை துரத்தி அடித்து உனக்கான நல்லதை செய்வதற்காக ஓடி வந்திருக்கேன். எல்லா துன்பங்களுக்கு நடுவிலும் நான் உன்னை நல்ல முறையில் வடிவமைச்சுக்கிட்டு தான் இருந்தேன்றத நீ புரிஞ்சுக்கணும் என் செல்லமே. சில நேரங்களில் நீ பேசக்கூடிய ஒரு வார்த்தை சில பேரின் மனசு உடைஞ்ச சுக்கு நூறாகும்படி செஞ்சிடும். சில நேரங்களில் நீ பேசக்கூடிய வார்த்தை ஒருவரை பாராட்டி உயர்த்தி அவர்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். எப்போதும் அடுத்தவருடைய வாழ்க்கை உயர்வதற்கு நீ காரணமாக இருக்கலாமே தவிர யாருடைய மனசையும் அடித்து உடைத்து நொறுக்கும் ஆளாக நீ இருக்க வேண்டாம். நல்ல வார்த்தைகளை பேசு, மகிழ்ச்சியான சூழ்நிலையை உருவாக்கு. கவலைகளையும் தாண்டி கஷ்டங்களையும் மீறி உனக்கு நீயே ஆறுதல் சொல்லிக்கிட்டு உன்னை வலிமையுள்ள ஆளாக உருவாக்கிக்கோ என் செல்லமே. என் அருளும் ஆசீர்வாதமும் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன் நல்ல மனசுக்கு ஏற்றார் போல உனக்கான நல்ல விஷயங்களை நான் நடத்தி தரேன். என் அருளால் நீ வாழ்க்கையில் ஜெயிக்க போற. நீ பேசுவதற்கு முன்பாக நீ பேசும் வார்த்தைகள் யாருடைய இதயத்தில் போய் விழப்போகுதுன்னு யோசி. நீ பேசுகிற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையை உருவாக்கும் விதைகள்ன்றதை ஞாபகம் வச்சுக்கிட்டு எப்போதும் நல்ல வார்த்தைகளை, நம்பிக்கை தரும் வார்த்தைகளை, ஆறுதலான அழகான வார்த்தைகளை பேசி பழகு. நீ பேசும் வார்த்தைகள் கருணையாக, அன்பானதாக, பணிவுள்ளதாக, பாசமுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் மற்றவங்களுக்கு அது ஆனந்தத்தை கொடுக்கும். அதுவே நீ பேசுகிற வார்த்தைகள் கடுமையாக இருந்துச்சுன்னா அது மற்றவங்களுக்கு துன்பத்தை தானே கொடுக்கும். எப்போதும் நல்ல இன்பமுள்ள நன்மையான வார்த்தைகளை பேசினா நான் உன் கூடவே உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நன்மைகளை செஞ்சு தருவேன். சில நேரங்களில் உனக்குள்ளேயே ஒரு கேள்வி வருது, நம்ம நல்லவனா கெட்டவனா, ஏன் நம்ம இப்படி செய்கிறோன்ற அந்த கேள்வி மனித மனங்களுக்குள் இயல்பாக வரும் கேள்விதான். உண்மை என்னன்னா நீ நல்லவளையும் அல்ல கெட்ட பிள்ளையும் அல்ல. நீ என் கருணையின் வெளிப்பாடு. பிறக்கும்போது நீ நல்லவனாகவோ கெட்டவனாகவோ பிறக்கவில்லை. எந்த வடிவத்திலும் நீ இல்லை. உன் சூழ்நிலையும் உன்னுடைய எண்ணங்களும் உனக்கு கிடைச்ச அனுபவங்களும் உன் மீது திணிக்கப்பட்ட விஷயங்களும் அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளும் விஷயங்களும் ஒன்றா சேர்ந்துதான் உன்னை இப்படி நல்லவனாகவும் கெட்டவனாகவும் வடிவமைச்சு வச்சிருக்கு. யாரோ நீ இப்படிதான்னு சொன்னதை நீ அப்படியே நம்பி ஒரு மாயைக்குள்ளே மாட்டிக்கிட்டு நீயாக இப்படியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். உண்மை என்னன்னா நீ யாருக்கும் சமமான பிள்ளை இல்லை என் செல்லமே. நீ எல்லாரை விடையும் மேலான மேன்மையான பிள்ளை. உன்னை பற்றி நீ முழுசாக தெரிஞ்சுக்கலாங்கிறது தான் இங்கே முக்கியம். முதல்ல நீ உன்னை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கிட்டீன்னா நீயே எல்லாருக்கும் ஒளி வீசும் நட்சத்திரமாக ஜொலிப்பாய். உன் நல்ல மனசுக்கு உனக்கு நல்லதே நடக்கும்படி நான் செய்கிறேன்.